ஆரம்பிக்கட்டாமா? ஸ்டார்ட் பண்ணுங்க. ஓகே. நந்தகுமாரனை நாடிடுவாய் நெஞ்சே, நம்பியே பொன்னடி தேடிடுவாய் நித்தம் பிருந்தாவனம் தன்னில் தாண்டவமாடியே அந்திப்பகல் புகழ் பாடிடுவாய். நந்தகுமாரனை நாடிடுவாய் நெஞ்சே, நம்பியே பொன்னடி தேடிடுவாய் நித்தம் பிருந்தாவனம் தன்னில் தாண்டவமாடியே அந்திப்பகல் புகழ் பாடிடுவாய். புல்லும் மகிழ்ந்திடும் பூத்திடுமே கொடி, கல்லும் கரைந்திடும் காட்டினிலே சின்ன புல்லாங்குழல் இனியோசையினால் ஜகமெல்லாம் குளிர்ந்திட செய்பவனை. புல்லும் மகிழ்ந்திடும் பூத்திடுமே கொடி, கல்லும் கரைந்திடும் காட்டினிலே சின்ன புல்லாங்குழல் இனியோசையினால் ஜகமெல்லாம் குளிர்ந்திட செய்பவனை. மேக நிறம் கொண்ட மேனியனை மயில் தொகை முடி கொண்ட மாதவனை, கோகுல பாலனை கும்பிடுவாய் நித்தம் ஆகம வேத்யனை அச்சுதனை. மேக நிறம் கொண்ட மேனியனை மயில் தொகை முடி கொண்ட மாதவனை, கோகுல பாலனை கும்பிடுவாய் நித்தம் ஆகம வேத்யனை அச்சுதனை. நீரஜநேத்ரனை நிர்மலனை ஜகத் கரணனை பரிபூரணனை, காருண்யமே உருவானவனை குரு மாருத மந்திர நாயகனை. நீரஜநேத்ரனை நிர்மலனை ஜகத் கரணனை பரிபூரணனை, காருண்யமே உருவானவனை குரு மாருத மந்திர நாயகனை. நந்தகுமாரனை நாடிடுவாய் நெஞ்சே, நம்பியே பொன்னடி தேடிடுவாய் நித்தம் பிருந்தாவனம் தன்னில் தாண்டவமாடியே அந்திப்பகல் புகழ் பாடிடுவாய். அந்திப்பகல் புகழ் பாடிடுவாய். அந்திப்பகல் புகழ் பாடிடுவாய். ஜெய் ஸ்ரீ கிருஷ்ணன். வண்டர்ஃபுல். ரொம்ப நல்லா இருந்தது. இது ஒரு ஃபேமஸ் தமிழ் சாங் இல்ல? அதோட டியூனு தெரியல, நான் சின்ன வயசுல கத்துண்டது மாமி கிட்ட. பூமியில் மானிடர் தெய்வம் பாகவதர் அந்த காலத்தை பாடினது. இந்த மானிட ஜன்மமடை எம்கேடியோட பாட்டுன்னு நினைக்கிறேன். ரொம்ப நல்லா பாடினேர்மா. ரொம்ப நல்லா இருந்தது கேட்கறதுக்கு. அது வந்து எனக்கும் அது சின்ன வயசு பாட்டு தான் எனக்கு கேட்கறதுக்கு. கேட்கறது ரொம்ப அழகா இருந்தது. பியூட்டிஃபுல்லா இருந்தது. அதோட மறக்காம இருக்காது எப்படின்னு. ஜெய் ஸ்ரீ கிருஷ்ணா. ஜெய் ஸ்ரீ கிருஷ்ணா. ஜெய் ஸ்ரீ கிருஷ்ணா சார். பாரதி ஹரிஜி வந்து ஸ்பீச் ஆன் கிருஷ்ணா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இல்ல, Jayashree she is not joining the second session. She is not well, so we'll go to the next one. Okay, then we can go for Kameshwari ji bhajan. Jai Shri Krishna. Happy Janmashtami to all. நான் ஒரு பஜன் பாட்டு தான் பாடப்படுறேன். குருவாயூர்புர ஸ்ரீஹரி கிருஷ்ணா நாராயண கோபால், முகுந்த மாதவ முரளி கிருஷ்ணா நாராயண கோபால். குருவாயூர்புர ஸ்ரீஹரி கிருஷ்ணா நாராயண கோபால், முகுந்த மாதவ முரளி கிருஷ்ணா நாராயண கோபால். நாராயண கோபால் ஸ்ரீஹரி நாராயண கோபால், நாராயண கோபால் ஸ்ரீஹரி நாராயண கோபால். முகுந்த மாதவ முரளிதாரி நாராயண கோபால், மோகன முரளிதாரி ஸ்ரீகிருஷ்ண நாராயண கோபால்.
குருவாயூர்புர ஸ்ரீஹரி கிருஷ்ணா நாராயண கோபால் முகுந்த மாதவ முரளி கிருஷ்ணா நாராயண கோபால் நாராயண கோபால் ஸ்ரீஹரி நாராயண கோபால் நாராயண கோபால் ஸ்ரீஹரி நாராயண கோபால் முகுந்த மாதவ முரளி கிருஷ்ணா நாராயண கோபால் முகுந்த மாதவ முரளி கிருஷ்ணா நாராயண கோபால். ஜெய் ஸ்ரீ கிருஷ்ணா. ஜெய் ஸ்ரீ கிருஷ்ணம்மா. ரொம்ப நல்லா இருந்தது பஜனை. எல்லாரும் சேர்ந்து பாடினா இன்னும் அழகா இருக்கும். ஒரு நாளைக்கு அந்த மாதிரி பண்ணலாம். ரொம்ப பியூட்டிஃபுல்லா பண்ணலாம் சார், இருந்தது அது பஜனை. மாதிரி பண்ணலாம். அப்ப நிறைய நாமாவளி பாடலாம் சார். எல்லாரும் சேர்ந்து நல்லா பாடும்போது இருக்கும். வாங்கி பாடணும். கரெக்ட். அப்ப நிறைய பாடலாம். பண்ணலாம் அது. ஒரு நாளைக்கு ஒரு வெள்ளிக்கிழமை அந்த மாதிரி பண்ணிக்கலாம். ஜெய் ஸ்ரீ கிருஷ்ணா. பண்ணலாம் சார். ஜெய் ஸ்ரீ சார் கிருஷ்ணா sir. இந்த டாப் 10 பஜன்ல ஹிந்தில இந்த பாட்டு இருக்கும், ஹிந்தில இருக்கும் சார். கோவர்தன கிரிதாரி முராரி நாராயண கோபால் முகுந்த மாதவ முரளிதாரி நாராயண கோபால் முகுந்த மாதவ முரளிதாரி நாராயண கோபால். ரொம்ப பிடிக்கும் எனக்கு அந்த பாட்டு. அதே மாதிரி இருந்தது தமிழ்ல. ரொம்ப அழகா இருக்கு. நல்லா இருந்தது. நெக்ஸ்ட் ரக்மாஜி wanted to share a Yeah. few thoughts. Yeah. Lakmaji. ரக்மாஜி, welcome ஜெய் and ஸ்ரீ please கிருஷ்ணா share your எல்லாருக்கும். beautiful thoughts. ஹோப் எல்லாரும் நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். இட்ஸ் லாங் சின்ஸ், ஸோ இட்ஸ் லைக் கமிங் பேக் ஹோம் டுடே. ஸோ ஹாப்பி ஜென்மாஷ்டமி விஷஸ் எல்லாருக்கும். ஜெய் ஸ்ரீ கிருஷ்ணா சார், ஜெய் ஸ்ரீ ஜெய் கிருஷ்ணா, ஸ்ரீ ஜெய் கிருஷ்ணா. ஸ்ரீஜி, வித்யாஜி, சுஜாதாஜி and all the sadhaks. So இன்னைக்கு being Janmashtami, definitely I want to share a few thoughts about Krishna. So Krishna வந்து he was like அவர் வந்து 3 தடவை அவதார் மெயினா எடுத்திருக்காரு. So originally he was like Sutapa, Prishni and Prishni Garbha. So அங்க வந்து he is taken avatar. Second வந்து காஷ்யப்பருக்கும் அதிதிக்கும் he is coming as Vamana. And in the third இதுல வந்து Vasudeva and Devaki as Krishna. ஸோ வரும்போதே அவர் எப்படி வரார், வாட் இஸ் த டிஃபரன்ஸ்? நார்மலா வர்றதுக்கும் ஒரு குழந்தை பிறக்கிறதுக்கும் ஒரு கடவுள் வந்து வர்றதுக்கும் என்ன டிஃபரன்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா, கிருஷ்ணா அப்பியர்ஸ் வித் 4 arms. தட் இஸ் ஃபுல்லாவே ஃபுல் அவதார்ல வர்றாரு. தட் இஸ் சங்க, சக்ரா, பத்மா, கதா, அப்புறம் பீதாம்பர உடையோட வர்றாரு. ஸோ அப்ப வந்து சொல்றாரு லைக் ஐ மகாவிஷ்ணு, ஐ எம் த கிரியேட்டர், அப்புறம் டிஸ்ட்ராயர் எல்லாமே அப்படின்னு சொல்றாரு. பிளஸ் ஒரு ஸ்பெஷாலிட்டி கிருஷ்ணாக்கு என்னன்னா, ஹில் ஆல்வேஸ் கம் வித் த ஃபேமிலி. நாமெல்லாம் இங்க வந்துட்டு இந்த மெட்டீரியல் வந்துட்டு அப்புறம் வி பிக் அப் த ஃபேமிலி, ரைட்? பட் கிருஷ்ணா ஆல்வேஸ் வித் த ஃபேமிலி. எப்படின்னா, பிரம்மா த சன், ஹீஸ் தேர் இஸ் கௌஸ்துபமணி, ஸோ இன் ஹிஸ் நெக், ஸோ ஹீஸ் ஆல்வேஸ் கேரிங் தட். அப்புறம் as லக்ஷ்மி, அது வக்ஷஸ்தலத்துல எப்போதுமே ஷீஸ் தேர் as an eternal concert. ஸோ அதனால he comes in the full form. இப்போ வந்தோடனே he tells to Nandagopa, என்ன வந்து நீ வந்து you have to take, he tells to Vasudeva, take me to Nandagopa, நந்தகாவுனுக்கு கூட்டிட்டு போயிடு அப்படின்னு சொல்றாரு. அப்ப அங்க சொல்றாரு, அங்க வந்து யோகமாயா is there, so please அங்க வந்து go swap me அப்படின்னு சொல்றாரு. ஸோ இப்படின்னு சொன்ன அப்புறம் வசுதேவா will carry baby Krishna. ஸோ கேரி பண்ணிட்டு போகும்போது இமீடியட்டா வெளியே வரும்போது 16 கதவுகள் இருக்கும். ஸோ அதை தாண்டி ஒரு வரணும், பிகாஸ் he is there in prison. ஸோ அந்த 16 கதவுகள் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, 5 knowledge senses, அப்புறம் 5 working senses, காது இதெல்லாம், அப்புறம் 11th வந்து மனசு, மைண்ட், அப்புறம் 5 பஞ்சபூதம் எலிமெண்ட்ஸ் ஆதர். ஸோ கிருஷ்ணா டிக்டேட்ஸ் வசுதேவா, இதையும் தாண்டி யூ ஹாவ் டு கோ அப்படின்னு. ஸோ பட் த மொமெண்ட் வசுதேவா கேரிஸ் கிருஷ்ணா, என்ன ஆகுது அப்படின்னா, ஷுர் அண்ட் ஸ்லோலி இந்த அயன் டோர்ஸ் எல்லாமே ஒவ்வொன்னா வந்து ஓப்பன் ஆகுது. அப்புறம் செகண்ட் திங் வந்து எல்லாம் அந்த டோர் கீப்பர்ஸ், கம்சா வந்து என்ன பண்ணிருப்பான், தூங்கவே முடியாத அந்த மாதிரி பீப்புளை வந்து கார்டா போட்டிருப்பான். பட் அன்னைக்கு த மொமெண்ட் கிருஷ்ணா இஸ் கேரிட் பை வசுதேவா, அவங்க எல்லாமே தூங்கிடுறாங்க.
So Maya Shakti வந்து என்ன பண்ணுது, puts everybody to sleep. Not only இங்க, that is in the place, in the prison இல்ல, even in Nandagaon. So everybody are put to sleep. அப்போ anyone who carries Krishna in the heart, அப்போ என்ன ஆகுது, the iron shackles, iron doors என்ன அப்படின்னா, first thing it is compared to birth and death. It is a samsara. So அது வந்து it gets shattered. So that's why it is open. The iron doors gets open. In the iron doors வந்து it can be in the mind or it can be in the tongue. நம்ம நாக்குலயும் in the form of holy name. So அந்த மாதிரி இருக்கும்போது the iron shackles will be broken. Second, so இங்க வந்து iron doors வந்து materially வந்து நம்ம iron doorsனு பார்க்கிறோம் இல்லையா? So but apart from that, இந்த 6 விதமான அனர்த்தங்கள் நம்ம மனசுல இருக்கு. இது காமம், குரோதம், லோபம், anger, greed, illusion, மாயா, மாத்சரியம், இது எல்லாமே இருக்கு. So all this will get shattered. Next, so இப்ப வந்து so இப்ப next Vasudeva carries Krishna இல்லையா? So he is doing 6 forms of service-னே சொல்லலாம். எப்படி கண்ணுல he is glancing Krishna. அப்புறம் nostrils-ல he is taking the fragrance of Krishna. Ears he is hearing, no? The tongue-ல அவரோட பேர் சொல்லிட்டு இருக்காரு. Hands and legs he is doing the service. So 3 effects இருக்கு. If we carry the Lord in our heart or tongue or wherever, என்ன 3 விதமான effect என்னன்னா, it is an entertainment to the ears. அப்புறம் it is enriching our mind and also it gives enlightenment to the heart. So 3 things happen if we carry God in our hearts or mind or in our tongue. Next வந்து next comparison எப்படி ஆகுதுன்னா, வசுதேவா வந்து வெளியே வராரு. It is like rising of the sun. So நீங்க பாத்தீங்கன்னா காலையில first அந்த sun rays வரும்போது மெதுவா வந்து அந்த இருள் எல்லாம் விலகிட்டு போகும் இல்லையா? The sun rays ஒவ்வொன்னா வந்து it will get cleared. So as soon as Vasudeva steps out, அதுல வந்து background noise இருக்காதுல, everything is absolutely calm. So the darkness வந்து slower it gets, that is the darkness outside gets cleared because of when Krishna steps out. அப்புறம் next வந்து சூரிய நாராயணா, because he has அவருடைய கண்கள்ல சூரியன் and சந்திரன் இருக்கு. So சூரிய நாராயணா, when he comes out, definitely there'll be no darkness. Next என்ன ஆகுது, so வெளியே வந்துடுறாரு. அப்புறம் it starts raining இல்லையா, மழை வருது when Krishna comes. So அதுலயும் 5 aspects material-ஆ பார்க்கலாம், spiritual-ஆ பார்க்கலாம். Okay, when rain comes, what happens? மழை வந்தா என்ன ஆகும், எல்லாம் ஜனங்கள் எல்லாம் உள்ள போயிடுவாங்க, right? They go inside. Next வீட்ல இருக்கிறவங்க வந்து டெஃபினட்டா வெளியே வர மாட்டாங்க, they stay inside only. அப்புறம் even when it is pouring, ரொம்ப ஜாஸ்தியா இருந்தா நம்மனால ஒண்ணுமே பார்க்க முடியாது. அப்புறம் fourth வந்து all of us will prefer to sleep. Okay, no work to be done, so they prefer to sleep. So அப்புறம் fifth வந்து இந்த வசுதேவா வெளியே வரும்போது அந்த thunder, அந்த storms, அதெல்லாம் the thunder storms எல்லாம் வரும்போது that deafens others. Okay, so all these things happen. So when Krishna comes out, so இவங்களுக்கெல்லாம் ஒண்ணுமே தெரியறதில்ல, nobody knows that Krishna is coming out. This is material aspect. Then we will come to internal reasons, that is a real thing. So அந்த மேகங்கள், that is the cause for the rains, right? So அந்த மேகங்கள் எல்லாம் வந்து they started to think. So அவங்க எல்லாம் நினைக்கிறாங்க, இந்த மாதிரி once in 8.4 billion yearsல வந்து God comes, God takes the avatar. So இப்ப வந்து I have the good fortune, I'm the most fortunate. ஏன் அந்த மேகங்கள் சொல்லுதாமா, like I'm the most fortunate because அவர் வந்து என்னோட காம்ப்ளெக்ஷன்ல வந்திருக்காரு அப்படின்னு அந்த மேகங்கள் சொல்லுது. So that is Meghashyam, that is the color, the complexion, the bluish black color. அப்புறம் செகண்ட் வந்து இந்த மேகங்கள் எல்லாம் வந்து they remember கீதா. What is that shloka? பத்ரம் புஷ்பம் பலன் பலன். என்கிட்ட இது மூணும் கிடையாது, I don't have anything, I have only water. So I'll just offer that water to Lord Krishna when he comes out அப்படின்னு. So I'm offering that water as that is I'm offering it at your feet அப்படின்னு அந்த மேகங்கள் எல்லாம் சொல்லுது. Then after Krishna வந்து that is immediately after he was born, he was breastfed by Devaki, and immediately he was taken to Nandagaon.
ஸோ அதனால அங்க கிருஷ்ணருக்கு குளிப்பாட்டுறதுக்கு ஐ மீன் there was no time to bathe Krishna. So now the clouds think, okay, it's a good chance. No, I can bathe him as many times as possible. அப்படி